வெல்கம் டு ஈஸி லைஃப். நம்ம இன்றைக்கி வந்து கேப்சிகமையும் பொட்டேட்டோவையும் வச்சு ஒரு மசாலா செஞ்சு பார்க்கலாம். நான் வந்து இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். 6-7 பூண்டு பற்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். நம்ம கட் பண்ணி வச்ச கேப்சிகம் பொட்டேட்டோ ரெண்டையும் இப்போ சேர்த்துடலாம். ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துப்போம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு மூடி போட்டு காய் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம அப்புறமா மிளகாத்தூள் சேர்க்கணும். நான் ஒரு 2 டீஸ்பூன் குழம்பு தூள் போடுறேன். மிளகாத்தூள் போட்டதுக்கு அப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் போல் கொத்தமல்லி போட்டுக்கலாம். சுவையான கேப்சிகம் மசாலா வந்து தயாராகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.